வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஃபிங்கர் சிப்ஸுக்கு செய்கிற மாதிரி இதே போல் நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனிமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு இதில் 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுங்க. தேவைன்னா மட்டும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து இது போல் கலந்து விட்டுக்குங்க. இதை ஊற வைக்கணும்னா அவசியம் தேவையில்லை. நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதான் எண்ணெயை நல்லா காய வச்சு இதில் நல்லா ஒன்றா இது போல் போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் திடீர்னு குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே செஞ்சு கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.